அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த காணொலியில் நம்ம தமிழ் தகுதி தேர்வு முந்தைய ஆண்டில் கேட்கப்பட்ட வினாக்கள் நம்ம தொகுத்து ஒவ்வொரு வீடியோலையும் 15 வினாக்கள் கொண்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த 15 வினாக்கள்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸோ தமிழ் தகுதி தேர்வுக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வினாத்தாலுமே நமக்கு ஒரு பேஸ் எப்படி கேட்குறாங்க, நம்ம எப்படி படிக்கணும், நம்ம படிக்கக்கூடிய மெத்தடாலஜியை மாற்றணுமா இல்லை கரெக்டான வேலை தான் போய்கிட்டு இருக்கோமா அப்படின்றத தெரிந்து கொள்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறோம், இதை ஒரு 15 வினாக்கள் கொண்ட ஒரு வீடியோவாக உங்களுக்கு வடிவமைச்சு கொடுக்குறோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க கேள்விகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். துரை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார்? மிக மிக முக்கியமான ஒரு கேள்விங்க. நிறைய வினாத்தாளில் கேட்கப்பட்ட ஒரு வினா இந்த வினா. சரிங்களா? என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? துரை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அவருடைய இயற்பெயர் தான் துரை மாணிக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அப்போ முடியரசனுக்கு இயற்பெயர் என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறணும், குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. துரை ராசு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா துரை மாணிக்கம்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார், துரை ராசு அப்படின்னா முடியரசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறணும். அடுத்தது ஆப்ஷன் சியில் கண்ணதாசன் இருக்கார் இல்லைங்க, அவர்களுடைய இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா முத்தையா. சரிங்களா? இவர் சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல்பட்டியில் பிறந்தவர். ஸோ எப்போவுமே கண்ணதாசன்லேருந்து ஒரு வினாக்கள் எப்பயுமே ஒரு வினா வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் நல்லா பார்த்துக்கிறணும். ஸோ இங்கே நமக்கு கேட்டது துரை மாணிக்கம் அப்படின்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? அடுத்ததுங்க, அடுத்த கேள்வி பாருங்கள். தமிழ் சொல்லாராய்ச்சியில், சரிங்களா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் என புகழப்படுபவர் யார்? அப்படியே 10th தமிழில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் அழகாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ பாக்ஸில் இருக்கக்கூடியது தான் அந்த ஆசிரியனுடைய குறிப்பை நீங்கள் படித்தீங்கனாலே போதுமானது. அப்போ தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய தேவநேய பாவனார் அப்படின்றது தான் இதுக்கு மிகச்சரியான பதில். சரிங்களா? மற்றபடி தேப்போ மீனாட்சி சுந்தரனாரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே இந்நாட்டு மன்னர்கள் அப்படின்னு புகழ்மிக்க ஒரு கூற்றை சொன்னவர் யார் அப்படின்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தான். சரிங்களா? எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் அப்படின்னு சொன்னவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். அடுத்தது பாவலரேறு பெருஞ்சித்திரனாருக்கு இப்போ தான் ஒரு கேள்வி பார்த்தோம். எக்ஸ்ட்ரா இன்னும் சொல்லணும் அப்படின்னா தென்மொழி, தமிழ் நிலம், தமிழ் சிட்டு. தென்மொழி, தமிழ் நிலம், தமிழ் சிட்டு. ஸோ இந்த பத்திரிகை எல்லாமே யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து வச்சுக்கிறணும். மிக முக்கியமான இதில் தென்மொழி, தமிழ் நிலம், தமிழ் சிட்டு இதெல்லாமே கேள்விகள் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். அடுத்ததுங்க, அடுத்த கேள்வி பாருங்கள். அடுத்தது ஏலாதி என்ற நூலின் ஆசிரியர் யார்? சரிங்களா? ஸோ இதுவும் நமக்கு அழகாக நமக்கு தெரியும். ஏலாதி அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் கனி மேதாவியார். சரிங்களா? ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய கனி மேதாவியார் அப்படின்றது தான் இதுக்கு மிகச்சரியான பதில். இந்த ஏலாதியை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பழைய 10th புக்கில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் புது புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏலாதியினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கனி மேதாவியார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ ஆப்ஷன் ஏல நல்லாதனார் இருக்காராங்க. ஸோ அவருடைய நூல் எது உங்களுக்கு நல்லா தெரியும், திரிகடுகம். உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். அடுத்தது நப்பூதனார், முல்லைப்பாட்டு. சரிங்களா? முல்லைப்பூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் படிக்கிறப்ப அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன், முல்லைப்பூன்னு ஞாபகம் வச்சுக்கிடுவேன். அப்போ அங்கே நப்பூதனார்னு இருக்குல்ல, அந்த பூனை இங்கே முல்லைன்னு வரணும். அப்போ முல்லைப்பாட்டு அந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நப்பூதனார். அடுத்து அவையார் நிறையா சொல்லலாம். கொன்றை வேந்தன், மூதுரை, நன்னரி, ஆத்திச்சூடி, நிறையா விஷயங்கள் அவையாருக்கு சொல்லலாம். ஸோ அப்போ ஏலாதி அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கனி மேதாவியார். ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். அடுத்தது 7 சீர்களை கொண்ட ஈரடி வெண்பாக்களால் ஆன நூல் எதுன்னு நமக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ 7 சீர்கள் கொண்டது. அப்போ 7 சீர்னால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்று நீங்கள் திருக்குறள் நம்ம டெய்லியும் நம்மளுடைய
ரொட்டீன் லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறோம். டெய்லியும் ஏதாவது ஒரு குறள் நீங்கள் பார்த்தாலே போதுமானது. ஸோ அதை பார்க்கும்போது 7 சீர்களை கொண்டது, 2 அடி வெண்பாக்களால் ஆன நூல் தான் வந்து திருக்குறள். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து மிகச்சரியான பதில். சரிங்களா? ஸோ இதில் வந்து இரட்டை காப்பியம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். சிலப்பதிகாரம், மணிமேகலை வந்து இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ அடுத்த கேள்வி வந்து அப்படியே திருக்குறளை நமக்கு ஒரு குறளை கொடுத்து அதில் டேஷ் கொடுத்து நமக்கு ஒரு வினா வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் கேள்விகள் 2லேருந்து 3 திருக்குறள் கேள்விகள் கேட்பாங்க. பாருங்கள். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு மிகச்சரியானது. என்னென்னா ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க, அந்த திருக்குறளை அப்படியே நமக்கு வந்து டேஷ். இப்போ இதே கொஸ்டினை கொடுத்து என்ன பண்ணலாம், இந்த அசைவிலா அப்படின்ற இடத்துல கூட ஒரு டேஷ் கொடுத்துடலாம். சரிங்களா? ஸோ அப்போ ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவு இலா ஊக்கம் உடையான் உலை அப்படின்றது தான். அப்போ இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் மிகச்சரியான பதில். அடுத்த கேள்வி பாருங்கள். வள்ளுவர் வழி நின்று விடை தருக. ஒன்றுமே இல்லைங்க, திருக்குறள். அந்த திருக்குறளில் வள்ளுவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு, அதாவது நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. இவங்க கேட்ட கருத்துக்கு ஏற்ற அந்த சொல் இங்கே என்ன வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ஒழுக்கமாக வாழும் அனைவரும் டேஷ் அடைவர். அதாவது திருவள்ளுவர் ஒழுக்கமாக வாழக்கூடிய அனைவரும் என்ன அடைவாங்க அப்படின்னு வள்ளுவ பெருமகனார் சொல்கிறார் அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய மேன்மை அடைவர் அப்படின்றது தான் மிகச்சரியான பதில். ஆனால் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் அங்கே போய் அப்படியே வந்து பொருத்தி பாருங்கள், எல்லாமே மிகச்சரியாக இருக்கும். பாருங்களேன். இப்போ பாருங்கள், ஆப்ஷன் ஏ பாருங்கள், ஒழுக்கமாக வாழும் அனைவரும் பெருமை அடைவர். இதுவும் போட்டு பாருங்கள், சரியாக தான் இருக்கும். அடுத்தது ஆப்ஷன் பி வேணாம், பொருள் வசதி இதெல்லாம் அதை பற்றிலாம் அவர் சொல்லவே இல்லை. அடுத்தது சீரும் சிறப்பும், இதை போட்டு பாருங்கள். ஒழுக்கமாக வாழும் அனைவரும் சீரும் சிறப்பும் அடைவர். கரெக்டு தானேங்க? பெருமை அடைவர், சீரும் சிறப்பு அடைவர் எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திருக்குறள்லேருந்து கேள்விகள் வரும்போது கிட்டத்தட்ட 3 ஆப்ஷன் நமக்கு ஒரே மாதிரி தெரிஞ்ச விஷயங்களாக தான் இருக்கும். திருக்குறளை படிச்சிருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நீங்கள் மிகச்சரியான பதில் கொடுக்க முடியும். அப்போ வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா ஒழுக்கமாக வாழும் அனைவரும் மேன்மை அடைவர் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஆப்ஷன் டி தான் இதுக்கு மிகச்சரியான பதில். அடுத்த கேள்விங்க, அடுத்த வினா பாருங்கள். அதாவது வந்து 2 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, அதனுடைய பொருள் வேறுபாடு அறிந்து அதை எந்த இடத்துல கரெக்டாக நம்ம வந்து லொக்கேட் பண்ணணுமோ அந்த இடத்துல லொக்கேட் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். பாருங்கள். சேர்ந்து சேர்த்து நம்ம கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். பாருங்கள். ஆப்ஷன் பால் பாருங்கள். நானும் என் தம்பியும் சேர்ந்து பணத்தை சேர்த்து மகிழ்ந்தோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வினாக்கள். அடுத்தது பாருங்கள். 53வது வினாவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி தாங்க, விரிந்து விரித்து இந்த இரண்டையுமே நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் சரியான சொற்றொடர் எதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 4 சொற்றொடர்கள் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். விரித்த நூலால் அறிவு விரிந்தது. ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். விரித்த நூலால். அப்போ நீங்கள் புத்தகத்தை ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா அதன் மூலமாக உங்களுடைய அறிவு விரிந்து காணப்படும். சரிங்களா? அதாவது புத்தகத்தை விரித்து வச்சா போதும், படிக்கணும். சரிங்களா? அப்போ விரித்த நூலால் அறிவு விரிந்தது. ஆப்ஷன், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மிகச்சரியானது. அடுத்தது பாருங்கள். விரிந்த நூலால் அறிவு விரித்தது. இது கிடையாது, அங்கே விரிந்தது விரித்தது, இந்த 2 தான் மாற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்த 3வது ஸ்டேட்மெண்ட்டு பாருங்கள். பூவிதழ் விரிந்தது, மயில் தோகை விரித்தது. கரெக்டு தானேங்க? பூவிதழ் விரியும், மயில் தோகை விரித்தது. சரிங்களா? அப்போ பூவிதழ் விரிந்தது, மயில் தோகை விரித்தது. ஸோ அப்போ இதில் எது சரி அப்படின்னா 1ம் 3ம் தான் சரி. அப்போ மிகச்சரியான ஆப்ஷன் எது அப்படின்னா ஆப்ஷன் சி தான். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். ஒற்று பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. ஒற்று பிழை இல்லாத தொடர் எது? மிகச்சரியாக நான் என்ன கொடுத்துருக்குறேன் அதை நீங்கள் தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வினா வச்சுருக்காங்க. பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே வாழ்க்கை படகு. ஆப்ஷன் சி பாருங்கள் தண்ணீர் தொட்டி. ஆப்ஷன் டி பாருங்கள் மோர் குழம்பு. இது எல்லாமே ஒன்றும் இல்லைங்க, வல்லினம் மிகக்கூடியது, அவ்வளோதான். ஸோ இதில் எது மிகச்சரியாக இருக்குது அப்படின்னா வெண்டைக்காய் பொரியல். இப்போ அங்கே வரணும். ஸோ மீதி இங்கே இருக்கிற எல்லா இடத்துலையுமே இப்போ வரணுங்க. வாழ்க்கை படகு, தண்ணீர் தொட்டி,
மோர் குழம்பு. சரிங்களா? ஸோ எல்லாமே அந்த வல்லினம் மிகுந்து வரணும். ஸோ ஒற்றுனா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஒற்று அப்படின்றது மெய்யெழுத்தையும் குறிக்கும், ஆயுத எழுத்தையும் குறிக்கும். நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பாலில் இருக்கக்கூடிய வெண்டைக்காய் பொரியல் அப்படின்றது தான் இதுக்கு மிகச்சரியான பதில். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். அடுத்த கேள்வி பார்ப்போம். 55வது வினா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். எதிர்ச்சொல் தருக. இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. அதாவது நேரடி பொருள் கேட்குறாங்களா, இல்லை எதிர்ச்சொல் கேட்குறாங்களா, இல்லை அருஞ்சொல் பொருள் கேட்குறாங்களான்றதை மிக தெளிவாக நீங்கள் பார்க்கணும். கேள்வியவே நிறைய பேர் படிக்காமல் பார்த்த உடனே ஆப்ஷன் ஏல நீங்கள் தப்பு பண்ணுற ஆன்சர் தான் இருக்கும், ஆப்ஷன் தான் இருக்கும். சரிங்களா? அதை டிக் பண்ணிவிட்டு போயிடக்கூடாது. பாருங்கள், எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ ஈதல். ஈதல்னால் என்னதுங்க? நீங்கள் எனக்கு தர்றது தாங்க ஈதல். சரிங்களா? தருதல், வழங்கல் இதெல்லாமே ஒரே மீனிங். சரிங்களா? ஆனால் இதுக்கு ஆப்போனன்ட் என்னது? நீங்கள் தர்றீங்க, நான் வாங்கிக்கிறேன். அப்போ நீங்கள்னா தருதல், நான்னா ஏற்றல். அப்போ ஈதலுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? ஏற்றல். அப்போ இதுக்கு மிகச்சரியான பதில் எது? ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஏற்றல் அப்படின்றது தான் மிகச்சரியான பதில். சரிங்களா? அடுத்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. பாருங்கள், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக. அதாவது பாருங்கள், இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த 4 ஆப்ஷனில் மிகச்சரியானது எதுன்னு நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மிகச்சரியானது எது அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய கீர்த்தி அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா புகழை குறிக்கும். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இதுக்கு முன்னாடி வேறு கொஸ்டின் பேப்பர்லையும் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ கீர்த்தி அப்படின்றது புகழ் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அடுத்ததுங்க 57வது வினா பாருங்கள். அழகிய மரம் எச்ச வகை. அதாவது வந்து எச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா முற்று பெறாத வினையை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எச்சம்னு சொல்கிறோம். இதை நம்ம 8th இலக்கணத்தில் இருக்குங்க. ஸோ இதை ரொம்ப அருமையாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அழகாக ஒரு வீடியோவாக வடிவமைச்சு எச்சம்னா என்ன, அதில் பெயர் எச்சம்னா என்ன, வினை எச்சம்னா என்ன, அதில் என்னென்ன வகைகள் இருக்குது, இதெல்லாத்தையுமே அழகாக ஒரு வீடியோ வடிவில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதை நல்லா பாருங்கள். அதை பார்த்தீங்கனாலே எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் எளிமையாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இங்கே அழகிய மரம் அப்படின்றது என்ன எச்ச வகை அப்படின்னா குறிப்பு பெயரெச்சம். சரிங்களா? ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய குறிப்பு பெயரெச்சம் அப்படின்ற வகையில் கீழே வரக்கூடியது தான் அழகிய மரம். சரிங்களா? அடுத்ததுங்க, நில் என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை காண்க. அப்போ நில் அப்படின்றது ஒரு வேர்ச்சொல். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், வேர்ச்சொல் அப்படின்றது ஒரு கட்டளை பொருளில் வரக்கூடியது தான் வேர்ச்சொல். அந்த வேர்ச்சொல் வந்து என்ன ஆகும்? இங்கே வினையால் அணையும் பெயராக இருந்தால் மிகச்சரியான பதில் வந்து ஆப்ஷன் பாலில் இருக்கக்கூடிய நின்றவன் அப்படின்றது தான் இதற்கு மிகச்சரியான பதில். அப்போ நில் என்ற வேர்ச்சொல்லோட வினையால் அணையும் பெயர் எது அப்படின்னா நின்றவன் அப்படின்றது தான் மிகச்சரியானது. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். அடுத்த வினா பாருங்கள், என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஏ யாவண்ணா, ஆவண்ணா, ஓவண்ணா, ஏஎண்ணா இது எல்லாமே வினா எழுத்துக்களுங்க. ஸோ வினா எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்பாங்க. 5 இருக்குது. இந்த 5 வினா எழுத்தில் மொழிக்கு முதலில் வருபவை எது? சரிங்களா? ஸோ இது தான் நீங்கள் என்ன பண்ணிக்கிறணும் அப்படின்னா வரிசையாக ஞாபகம் வச்சுக்கிறணும். சரிங்களா? ஸோ என்ன ஷார்ட்கட்டு? எங்கேயோ யாரோ ஆட்டோவில் ஓடி ஏறுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறணும். ஸோ எல்லாருமே நம்ம டெய்லியும் நம்ம ஆட்டோவில் பயணம் பண்ணக்கூடியவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அந்த தான் நான் ஒரு சிம்பிளாக ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு இந்த வரிசை மாறக்கூடாது. அதனால் நான் வந்து என்ன ஷார்ட்கட் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எங்கேயோ யாரோ ஆட்டோவில் ஓடி போய் ஏறுறாங்க. சரிங்களா? ஏன் சார் இந்த ஷார்ட்கட் வச்சிங்க அப்படின்னா பாருங்கள், மொழிக்கு இந்த ரெண்டுமே ஃபஸ்ட்டு ரெண்டும் மொழிக்கு முதலில் வரக்கூடியது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மொழிக்கு முதலில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள் எது அப்படின்னா ஏனாவும் யாவண்ணாவும். அடுத்தது ஆவண்ணாவும் ஓவண்ணாவும் இருக்குது பார்த்தீங்களா? இது மொழிக்கு இறுதியில் வரக்கூடியது. நல்லா புரிஞ்சுக்கிறணும் நீங்கள். மொழிக்கு இறுதியில் வரக்கூடியது ஆவண்ணா ஓவண்ணா. சரிங்களா? அடுத்தது இந்த ஏஎண்ணா இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஏஎண்ணாவுக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா மொழிக்கு முதலிலும் வரும், மொழிக்கு இறுதியிலையும் வரும். சரிங்களா? ஸோ வினா எழுத்துக்களை பற்றியும் நம்ம சேனலில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அதையும் பார்த்தீங்கன்னா அழகாக அவங்க எப்படி கேள்வி கேட்டாலும் நீங்கள் எளிமையான முறையில் ஆன்சர் பண்ணிடலாம். எப்பயுமே வினா எழுத்துக்கள்லேருந்து 2லேருந்து 3 வினாக்கள் போகிறாங்க. ரொம்ப அருமையாக தெளிவாக எடுத்திருக்கோம். நீங்கள் அதை பார்த்து பயனடைஞ்சுக்கிறணும். அப்போ இங்கே எனக்கு கேள்வி என்னது? மொழியின் முதலில் வரக்கூடிய வினா எழுத்து எது? அப்போ எது வரணும்?
எங்கேயோ யாரோ இங்கே ஏஎன்னா இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூணுமே மொழிக்கு முதலில் வரும். இப்போ கேள்வி கேட்கலாம், மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்து எதுன்னு கேட்கலாம். அப்போ எதை மட்டும் ஆன்சர் பண்ணுவீங்க? ஏஎன்னா மட்டும்தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஏன்னா அதுதான் மொழிக்கு முதல்லையும் வரும் இறுதியிலையும் வரும். சரிங்களா? உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்ததுங்க, அடுத்த கேள்வி பாருங்கள். தமிழ் எழுத்துக்களில் இன எழுத்து இல்லாத எழுத்து எது? ஸோ இன எழுத்துக்கள் தாங்க நம்ம அடுத்து வந்து ஒரு வீடியோவாக நம்ம வந்து ஆக்சுவலாக இன எழுத்துக்களை பற்றி நம்ம ஒரு வீடியோவே ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம். சரிங்களா? இன்னும் நிறையா கான்செப்டோட, அதாவது நிறையா உங்களுக்கு எடுத்துக்காட்டோட நம்ம இன்னொரு வீடியோ கொடுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இன எழுத்துக்கள் கொடுத்துருக்கோம், அதை போய் பாருங்கள். உங்களுக்கு அழகாக அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். 100% அது போதுமானதாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு இன்னமும் நீங்கள் தெளிவாக கற்றுக்கறணும் அப்படின்றதுக்காக தான் இன்னொரு வீடியோவும் கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ தமிழ் எழுத்தில் இன எழுத்து இல்லாத எழுத்து எது அப்படின்னா ஆயுத எழுத்துக்கு மட்டும்தாங்க இன எழுத்து கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போ உயிர் எழுத்தாக இருக்கட்டும், மெய் எழுத்தாக இருக்கட்டும், நெடில் எழுத்தாக இருக்கட்டும், அதாவது குறில் எழுத்து, நெடில் எழுத்து எல்லாத்துக்குமே என்ன இருக்குது? இன எழுத்து இருக்குது. அப்போ எதுக்கு மட்டும் இன எழுத்துக்கள் கிடையாது? ஆயுத எழுத்துக்கு மட்டும் இன எழுத்து கிடையாது. சரிங்களா? அடுத்தது 61வது வினா பாருங்கள். அறம் அறம் இந்த மாதிரி இருபொருள் தருகள்னு சொல்லுவோம், இல்லாட்டி பொருள் வேறுபாடு அறிந்து நீங்கள் ஆன்சர் கொடுங்க அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அறம்னா ஒரு கருவிங்க. ஸோ இது நம்ம 9th புக்லேயே இருக்குது. அடுத்தது அறம்னா தர்மம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் இதுக்கு மிகச்சரியான பதில். சரிங்களா? அடுத்த வினா பாருங்கள். 62வது வினா. பிழையான சொல்லு நான் கொடுத்துருக்குறேன், அதை திருத்தி என்ன வருன்றதை நீங்கள் ஆன்சராக கொடுங்கன்னு நமக்கு ஒரு கேள்வி வச்சுருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தென்றல் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ தென்றல். சரிங்களா? அடுத்தது கண்டம். அப்போ 3 சுழி, நம்மளோட பாஷையில் சொல்லணும் அப்படின்னா 3 சுழி. அடுத்தது மண்டபம், அதே 3 சுழி தான். சரிங்களா? இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. அப்போ தென்றல், கண்டம், மண்டபம் இந்த 3மே வந்து மிகச்சரியானதாக எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க. எல்லாமே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டைம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரியான ஒரு வினாக்கள் உங்களுக்கு வரும்போது நீங்கள் எதுவுமே யோசிக்காமல் ஈஸியாக ஆன்சர் பண்ணிவிட்டு நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று, தமிழில் நீங்கள் 95+ இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அரசு வேலை அப்படின்றது உங்களுடைய கனவாக இருக்குது அப்படின்னா அதை நினைவாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி எதில் இருக்குது அப்படின்னா தமிழுக்கு இருக்குது. ஸோ 95+ நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணிடுவீங்க? கட் ஆஃபுக்கு உள்ளே வந்துடுவீங்க. எளிமையான முறையில் அரசு வேலைக்கு போயிடலாம். சரிங்களா? ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய வெற்றிக்கு என்றும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமி உறுதுணையாக இருக்கும். அனைவருக்கும் மிக்க நன்றி.